பெர்சியா சாம்ராஜ்யத்தின் காலத்தில் கிறிஸ்துவுக்கு முன் 483ஆம் ஆண்டில் அகாஸ்வேரு என்ற ராஜா 127 தேசங்களை இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை ஆளுகை செய்தான். அந்த நாட்களிலே அவன் தன்னுடைய சிங்காசனத்தின் மீது அவன் வீற்றிருந்தான் என்று வேதம் நமக்கு எஸ்தரின் புஸ்தகத்திலே சொல்லுகிறது. அருமையானவர்களே, அவன் சிங்காசனத்திலிருந்து அவன் செய்த சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். அந்த மகா பெரிய ராஜா, அந்த ராஜ்யத்திற்கு அதிபதியாய் இருந்தவன் சிங்காசனத்திலே வீற்றிருந்தது போல நம்முடைய இயேசு ராஜா, ராஜாதி ராஜா, எல்லாருக்கும் ராஜா, சர்வத்தையும் படைத்து ஆளுகை செய்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவரும் ஒரு மகா பெரிய சிங்காசனத்தின் மீது அவர் வீற்றிருக்கிறார். சில பரிசுத்தவான்கள் அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற அந்த கம்பீரமான காட்சியை கண்டிருக்கிறார்கள். ஏசியா தீர்க்கதரிசி தம்முடைய 6ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்க கண்டேன். எரேமியா தீர்க்கதரிசியும் கூட உயர்ந்த மகிமையுள்ள சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்க கண்டேன் என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி நீல ரத்தினம் போன்ற சிங்காசனத்தை பார்த்தார். அதை சுற்றிலும் அக்கினிமயமாக இருந்தது. அதே போல தானியேலும் அக்கினி ஜுவாலை எரிகிற அக்கினிமயமான சக்கரங்களுடைய ஒரு சிங்காசனம் என்று வர்ணித்தார். யோவான் அப்போஸ்தலனும் கூட அவருடைய சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் ஜொலித்து கொண்டிருந்தது, அது மரகதம் போல் இருந்தது என்றெல்லாம் சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவனுடைய சிங்காசனத்தை நாம் வர்ணிக்கவே முடியாது. அது அவ்வளவு மகிமையான சிங்காசனமா இருக்கிறது. அதிலே நம்முடைய ராஜாவாகிய இயேசு வீற்றிருக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், அங்கே வீற்றிருக்கிறவர் இயேசு. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும். பிதாவாகிய அவருக்கு மகிமையாக கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆம், என கருமையானவர்களே, இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அவருக்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்கும். இந்த மகா பெரிய சிங்காசனத்திலே அகாஸ்வேரு ராஜா வீற்றிருக்கும் பொழுது அவர் செய்த சில காரியங்கள். ஒரு பெரிய விருந்தை அவர் ஆயத்தம் பண்ணினார். அந்த விருந்து 180 நாட்கள் நடைபெற்றன. அந்த விருந்துக்கு பிற்பாடு இனி ஒரு 7 நாட்கள் அவருடைய அரண்மனையின் சிங்கார தோட்டத்திலும் ஒரு பெரிய விருந்தை அவர் வைத்தார். அந்த விருந்தின் பொழுது அவருடைய தேசத்திலே இருந்த பிரபுக்கள், ஊழியக்காரர்கள், இன்னும் மகத்துவமானவர்களை அவன் அழைத்து அந்த விருந்தை கொடுத்தான். விருந்து என்று சொன்னால், அதுவும் ராஜாவுடைய விருந்து என்று சொல்லும் பொழுது எத்தனையோ பதார்த்தங்கள், பானங்கள் இருந்திருக்கும். ஆனால் வேதம் நமக்கு குறிப்பாக ஒரு பானத்தை எடுத்து காட்டுகிறது. அது எஸ்தரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 7-8 வசனங்களிலே திராட்ச ரசம் என்ற பானத்தை அவன் அளவில்லாமல் கொடுத்தான். எப்படி கொடுத்தான்? பொன்னால் செய்யப்பட்ட பாத்திரங்களிலே அது வழங்கப்பட்டது. அந்த திராட்ச ரசம் முதல் தரமாய் இருந்தது. ராஜ ஸ்திதிக்கு ஏற்ற வண்ணமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அவரவருடைய மனதின்படி அதை எடுத்து கொள்ளலாம் என்று ராஜா தாராளமாய் அந்த திராட்சை ரசத்தை கொடுத்தான். நம்முடைய இயேசு ராஜாவும் கூட நமக்கென்று அவர் விருந்து வைக்கிறார். அவருடைய விருந்திலே நமக்கு அதிகமாக முதல் தரமாக அவர் கொடுப்பது அவருடைய திராட்சை ரசம். இயேசு கொடுக்கிற திராட்சை ரசம் அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்று வேதம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்துக்குரிய திராட்சை ரசம் எவ்வளவு மதுரமாக, எவ்வளவு இன்பமாக இருந்தாலும்
நம்முடைய தேவன், நம்முடைய ராஜா நமக்கு கொடுக்கிற அபிஷேகமாகிய திராட்சரசம் எவ்வளவு மேன்மையாக, இனிமையாக, மதுரமாக இருக்கிறது. 104ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நம்முடைய இருதயங்கள் களிப்புண்டாகும். இருதயத்தை களிப்புண்டாக்குகிற திராட்சரசம். உன்னத பாட்டு 1 அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்படும் பொழுது அது திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமாயிருக்கிறது, இனிமையாயிருக்கிறது. இந்த அன்பு, இந்த சந்தோஷம் எப்படி நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வரும்? பொல்லாத பாழான துக்கம் நிறைந்த உலகத்திலே இப்படிப்பட்ட அன்பினால் நிரம்பி இருக்க முடியுமா? இப்படிப்பட்ட சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்க முடியுமா? ரோமர் 5:5 சொல்லுகிறது, பிதாவாகிய தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அது ஊற்றப்படுகிறது. இந்த ராஜா அளவில்லாமல் கொடுத்தான். அவரவருடைய மனதின்படி அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று கொடுத்தான். சங்கீதக்காரன் அதைதான் சொல்லுகிறார். 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம், எல்லா முழங்கால்களும் முடங்கும் அந்த இயேசு ராஜா நமக்கு அவருடைய அபிஷேகத்தின் மூலமாக நம்முடைய பாத்திரங்கள் நிரம்பி வழிய செய்கிறார். அந்த விருந்து நடந்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே அந்த அகாஸ்வேரு ராஜா இனி ஒரு காரியத்தை செய்தான். இந்த திராட்சரசத்தை அவர்கள் பானம் பண்ணும் பொழுது இந்த ராஜ்யத்தின் மேன்மையெல்லாம் காட்டிக்கொண்டு வந்தான். அவனுடைய மகிமை, அவனுடைய ஐஸ்வர்யம், அவனுடைய சிறந்த பிரதாபத்தை அவன் வெளிப்படுத்தினான் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. அவனுடைய சிங்கார தோட்டத்திலும் ராஜ அரண்மனையிலும் இருந்த வெண்கல தூண்கள், தொங்கு திரைகள், விதவிதமான அழகான நிறங்களுள்ள தொங்கு திரைகள், வர்ணமுள்ள கற்கள் பதித்திருந்த தளவரிசைகள், பொற்சரிகை, வெள்ளிச்சரிகையினால் செய்யப்பட்ட மெத்தைகள், இப்படியாக எல்லாவற்றையும் தன்னுடைய மேன்மையை வெளிப்படுத்தும்படியாய் அவன் காட்டிக்கொண்டே இருந்தான். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால், அந்த திராட்சரசத்தினால் நாம் நிரப்பப்படும் பொழுதுதான் நம்முடைய தேவன் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகள், ஐஸ்வர்யங்கள், அவர் எவ்வளவு மகிமையானவர், அவருடைய ராஜ்யத்திலே எத்தனை மேன்மை இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு நம்முடைய கண்களும் திறக்கப்படுகிறது. எனவேதான் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நாம் நிரம்பி இருக்கும் பொழுது, அப்பொழுதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அத்தனை மகத்துவங்களை நாம் காண முடிகிறது. இந்த விருந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது அகாஸ்வேரு ராஜா ஒரு காரியத்தை செய்தான். அவனுடைய ராஜ்யத்தின் மேன்மை அவ்வளவு அழகாக இருந்தது, அவனுடைய ராஜ்யம் அவ்வளவு மகிமையாய் இருந்தது. ஆனாலும் அவனுக்கு இனி ஒரு ஆசை இருந்தது. அவனுடைய மேன்மையை வெளிப்படுத்துவதற்கு இவையெல்லாம் போதாது, இவை எல்லாவற்றிலும் மேலான ஒரு நபர் இருந்தார். அவனுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நபர் இருந்தார். அவர்தான் அவனுடைய மனைவி ஆகிய ராணி ஆகிய வஷ்டி. அவள் மகா ரூபவதியாய் இருந்தாள், மகா சௌந்தரியமுள்ளவளாய் இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவளுடைய ரூபத்தையும் சௌந்தரியத்தையும் எல்லாரும் காண வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். காரணம் என்னவென்றால், இவை எல்லாவற்றை காட்டிலும், தன்னுடைய ராஜ்யத்தில் இருந்த சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் உண்மையாய் ராஜாவுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர் இருப்பார்கள் என்றால் அது அவனுடைய ராணி ஆகிய வஷ்டியாக இருந்தாள். அந்த விருந்துக்கே அவள்தான் முக்கியமானவள், சிறப்பு விருந்தினர். என்னுடைய மேன்மையை, என்னுடைய பெருமையை நான் எடுத்து எப்படி காட்டுவது? இவை எல்லாவற்றை காட்டிலும் எனக்கு மேலானவள் வஷ்டி, என்னுடைய மனைவி ஆகிய அந்த ராணிதான் என்று சொல்லி அவளுக்கு ஒரு
பெரிய அழைப்பை, ஒரு சிறப்பு அழைப்பை அவன் கொடுத்தான். நல்ல வஸ்திரங்களோடு, ஆபரணங்களோடு, அவளுடைய ராஜ்ய கிரீடத்தோடு அவள் வந்து எல்லாருக்கும் முன்பாக அவள் நிற்கும் பொழுது ராஜாவுடைய மதிப்பு, மேன்மை, பெருமை எல்லாம் அவள் வெளிப்படுத்துவாள் என்ற வாஞ்சையோடு அவன் ஒரு அழைப்பை கொடுத்தான். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த வானத்தையும் பூமியும் சகலத்தையும் அவர் சிருஷ்டித்தார். எவ்வளவோ அழகு இருக்கிறது, எவ்வளவோ மகத்துவம், எவ்வளவோ மேன்மை இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் அவர் மேன்மையாய் எண்ணுகிறது உங்களைதான், உங்களையும் என்னையும் தான். அவர் மிகவும் ரூபமாக, அழகாக, அவருடைய மகிமையை எடுத்து காட்டக்கூடியவர்களாக கர்த்தர் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த அகாஸ்வேரு ராஜா அந்த மனைவியை அழைப்பு கொடுத்த பொழுது, ராணியை வரும்படியாய் அழைப்பு கொடுத்த பொழுது, அவளோ வரமாட்டேன் என்று மறுத்து விட்டாள். பிரியமானவர்களே, நம்முடைய ராஜாதி ராஜா அவருடைய பரிசுத்த ஆலயத்திலே, தன்னுடைய சிங்காசனத்திலே வீற்றிருந்து அவருடைய கண்கள் மனுபுத்திரரை சோதித்து கொண்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே, தேவனுடைய ராஜ்யம் கனி கொடுக்காத ஜனங்கள் கையிலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை கொடுக்கும் ஜனங்களுக்கு அது கொடுக்கப்படும். ஆம், என கருமையானவர்களே, கர்த்தருடைய திவ்யமான சுபாவங்கள், அவருடைய மேன்மையான குணாதிசயங்களை வெளிப்படுத்ததான் கர்த்தர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது, நாம் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம்? அவருடைய மேன்மையை வெளிப்படுத்துவதற்காக, அவருடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக, டு பி a display of his splendor என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை அடையாளம் காட்ட, இயேசுவை வெளிப்படுத்த, இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை எடுத்து காட்ட தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார். சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற நம்முடைய இயேசு ராஜாவும் கூட எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறார். அவருடைய படைப்பு அத்தனை மகிமையா இருக்கிறது. அவருடைய அபிஷேகத்தினால் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறார். அதன் மூலமாய் நமக்காக அவர் வைத்திருக்கிற எத்தனையோ மேன்மைகளை அறிந்து கொள்ளும்படியாய் நம்முடைய கண்களை திறக்கிறார். ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் அவர் மிகவும் எதிர்பார்ப்பது நாம் அவரையே வெளிப்படுத்த வேண்டும், நாம் இயேசுவையே எடுத்து காட்ட வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நீர் எங்களை குறித்து வைத்திருக்கிற எண்ணங்கள் எவ்வளவோ மேன்மையாயிருக்கிறது அப்பா. ஹல்லேலூயா. தகப்பனே, அன்று அகாஸ்வேரு ராஜா தன்னுடைய ராணிக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது அவள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டாள். இன்றைக்கு நீர் எத்தனையோ பேரை அழைக்கிறீர் அப்பா, உம்மை வெளிப்படுத்த, உம்முடைய அபிஷேகத்தை அவர்களுக்குள்ளே வைக்க, உம்முடைய மேன்மைகளை அறிந்து கொள்ள, இயேசு யார் என்பதை அறிவிக்க எத்தனையோ பேரை நீர் அழைத்து கொண்டிருக்கிறீர் அப்பா. ஆனால் அநேகர் வரமாட்டேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்பா. தகப்பனே, இன்றைக்கு உம்முடைய வசனத்தை கேட்கும் பொழுது, ஆண்டவரே, இதோ நான் வருகிறேன், உம்மை வெளிப்படுத்தும்படியாய் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய மேன்மை, உம்முடைய அழகை நான் எடுத்து காட்டுவேன் என்று சொல்லி உமக்கு ஒப்பு கொடுக்க ஒவ்வொருவரையும் நீர் கிருபையினால் நிரப்பும்படியாய், அந்த வாஞ்சையினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.